அப்புறம் வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோ தான், எப்பவும் லைவ் கொடுப்போம். இல்லாட்ட இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீதி வருவதில்ல. ஸோ ஒரு வீடியோ பேப்பரை பற்றி சிங்கப்பூரில் எப்படி வெளியே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஃபுல் நைட் ஆகிடும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கட் பண்ணி போட முடியும் அவ்வளோ கட் பண்ணி போடுறேன். பார்க்கலாமே. மேலே ஏறிட்டுருக்கேன். எப்போ போகலாம்? நம்ம பாஸ் லிஸ்ட் ஓகேங்களா? இந்த மட்டும் தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஏறிட்டு நான் சொல்கிறேன். இங்கே நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பற்றின ஒரு வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு. நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோ பண்ணுறேன். நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம இங்கே இருக்கோம், ஓகேங்களா? இப்படியே வந்து இங்கே போகிறோம். இங்கே போகிறோம். சமாதி வந்துட்டு உள்ளே ஏற போகிறோம். வெயிட் பண்ணிட்டோம், நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உள்ளே ஏறிடுவோம். எல்லாம் க்யூவில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ க்யூவை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே க்யூ தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை, ஆனால் இங்கே வந்து எல்லா பேரும் ஏறிட்டு இருக்காங்க. ஓகே, உள்ளே வந்தாச்சு. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்தோடனே எல்லாம் நிற்கிறதுக்காக கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து பஸ் எடுக்க போகிறோம். உள்ள பஸ் இன்டர்சேஞ்சில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? உள்ள கடையில் இதுவும் ஒரு மால் தான். ஷாப்பிங் சென்டர்லாம் நிறையா இருக்குது. ஃபுட் கார்னர் தான் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி லைவில் பஸ்ஸுக்கு போயிடலாம்ப்பா. பஸ் இன்டர்சேஞ்ச் ஏதாவது நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்கிறோம்ல, பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம்ல, எல்லா பஸ்ஸும் ஒரு இடத்துல சேரும்ல, அந்த மாதிரி இங்கே இதுதான். ஓகே, நம்ம எந்த பஸ்ஸுக்கு போகிறோமோ அந்த கவுண்டிங்கில் க்யூ லைனில் கரெக்டாக போயிடணும். நம்ம 99 எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டேன். ஓகேவா? பஸ் வந்து ரெடியாக நிற்கிது. 182 நம்ம பஸ் இல்லை, இது வேறு பஸ் நிற்கிது. ஸோ நம்ம பஸ் வர வரைக்கும் அங்கே பஸ்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம பஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். எல்லாம் வெயிட் பண்ணுறாங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, 3 போர்டு, 3 லைன் இருக்கா? அந்தந்த நம்பருக்கான க்யூ லைனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம 99 நிற்கிறோம். ஓகேவா? பஸ்லலாம் கரெக்டாக உள்ள போய் உட்காராங்க. ஓகே, நமக்கான பஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போய் போய்க்கலாம். ஓகே, நான் பஸ்ஸில் போய்ட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, பஸ்ஸில் வந்தாச்சு. ஓகேவா? பஸ்ஸில் வந்தாச்சு. செம்மையாக மழை வந்துட்டு இருக்குப்பா. வீட்டுக்குள்ள தண்ணி வடிக்குது பாருங்க. செம்மையாக மழை வந்துட்டு இருக்கு.
போகிற பிளான் வந்துட்டு சொதப்பாமல் இருந்தால் சரி. போகிற லொக்கேஷன் நேம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். ஓகே, நான் அங்கே போயிட்டு மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே இருக்க மக்கள் எல்லாம் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள், நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக இங்கே பில்டிங்லாம் பாருங்கள். அதோ கப்பல் பில்டிங் தெரியுது. எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்கும். ஏன் எல்லோரும் இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா, இங்கே தான் இன்றைக்கி வான வேடிக்கை வந்துட்டு செம்மையாக இருக்கும்ப்பா. ஸ்கை ஷாட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்ருக்கும். ஸோ அதனால தான் எல்லாம் இங்கே பார்த்துட்ருக்காங்க. கப்பல் பில்டிங், சிங்கப்பூர்னாலே இந்த கப்பல் பில்டிங்கு, அப்புறம் சிங்க சிலையெல்லாம் காமிக்கிறவாங்க. சிங்கத்து வாயிலேருந்து தண்ணி ஊற்றல அதெல்லாம் காமிக்கிறவாங்க. இங்கே ஒரு தமிழ் குடும்பம் தான் செல்ஃபி எடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, எல்லா மக்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, நியூ இயர் படம் வரும் அப்படின்ட்டு. ஐயோ, இங்கே பாருங்க, ஒரு கப்புள்ஸ் கூட போகுது. எல்லோரும் நியூ இயர்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க அப்படியே கொஞ்சம் போகலாம். நல்லா இருக்குல்ல கப்பல் பில்டிங்கு. இந்த கப்பல் பில்டிங் தான் சிங்கப்பூர் காமிச்சா இந்த கப்பல் பில்டிங் தான் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதிகமாக இந்த கப்பல் பில்டிங்கை காமிச்சு ஒரு கெத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இதாங்க சிங்கப்பூரோட மெயின் சிட்டி, மெரினா பேன்னு சொல்லுவாங்க. இன்னும் உள்ளே போகிறோம், என்ட்ரன்ஸு தான். இங்கேருந்து எதுக்கு எல்லாம் காத்துட்ருக்காங்கன்னா, இந்த பேக்ரவுண்டில் மேலே வந்து ஒரே புகையாக இருக்குது பாருங்கள், ஸ்மோக்காக. அது ஃபுல்லாக இப்போ வெடி போட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. செம்மையாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமா? நான் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். ஓகே, அப்புறம் அங்கே பட்டாசு வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே மக்களெல்லாம் கூட்டமாக சேர்ந்து கூவிட்டுருக்க சத்தமும் பாட்டு போட்டு ஆடிட்டுருக்க சத்தமும் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே காத்திருக்க மக்கள் எல்லாமே நியூ இயர்க்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியுதா? ஸோ பாருங்க, கப்புள்ஸு கூட உட்காந்துருக்காங்கப்பா. நமக்கெல்லாம் எப்படா அப்படி ஒரு லைஃப் கிடைக்க போகுதுன்னு ஏங்கி தவிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் இருந்து. அவன் ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்தீங்களா, ஆஃப் தாங்க போட்டிருக்காங்க, அப்படி இருக்காங்க. இங்கே பாருங்க, எல்லா பேருமே கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஒரே கூட்டமாக தான் பாருக்கு. நியூ இயருக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பயங்கர ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல. நியூ இயருக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு. மணி இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னாவது 11:48 ஆகிட்டுருக்குப்பா. இன்னும் 12 நிமிஷத்தில் நியூ இயர் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எல்லோரும் ஒரே ஆர்வமாக பரபரப்பா சந்தோஷமாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா அதே நியூ இயருக்காக வந்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்குறதுக்காக வந்தாங்க தெரியல. ஓகே, 12 ஆக போகுது டைமு. கப்பல் பில்டிங்கில் நம்ம 3 லைட்ஸ் கொடுத்து சிக்னல் கொடுக்குறாங்க. அநேகமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 11:59 ஆகிட்டுருக்கு. 11:59 நீங்கள் போட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு கற்று தோணுது. அந்த பட்டாசு சவுண்டோட இவங்க வர்ற ஊழ விடுற சவுண்டு தான் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. வரமாட்டுதுப்பா. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள்.
எல்லா வெறுமை இதுக்காக காத்து கிடக்குறாங்க. அங்கே பாருங்க, இந்த கூட்டத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஊஞ்சல் விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. ஏய் பொண்ணுங்களா வெட்டு மாதிரி இருக்காதுங்க. அப்பா எல்லாரோட கையிலையும் செல்ஃபோன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்பா அது பில்டிங்கா பட்டாசு போடுறாங்களா? எங்கடா அந்த சின்ன வாயிலேருந்து தண்ணி ஊற்றுமே அந்த சிலை எங்கடா? அந்த சிலையை இப்போதைக்கு பார்க்க முடியல. ஏதோ அந்த பக்கம் தான் இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு நம்ம லைவ்? சரி, நம்மளோட வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்குங்களா? செம்ம கிரௌடா இருக்கு பாருங்க. லைவ் ஓடிட்டு இருக்கு. லைவ் அங்க பாருங்க. கேமரா அந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. பயங்கரமா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கு. மழைத்துளி மாதிரி கொண்டு பாருங்க. நெய்வேர் இப்படிதான் பாருங்க போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு மெரினால நல்லா இருக்கும். அதோட எனக்கு இங்கே தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே வாழ்ந்தாங்க. தீபாவளி கூட இங்கே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஆனால் நியூ இயருக்கு போட்டு வந்து எடுத்துடுறாங்க. எல்லாமே ஸ்கை ஷாட்டு தான். இப்படி இருக்கு. ரோட பார்த்தீங்களா? கப்பல் பில்டிங் பின்னாடி தெரியுது. அப்புறம் ஒரு எலிசபெத் மகாராணி பின்னாடி போயிட்டு நினைக்கிறாங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கடா பார்த்துட்டு. ஜோடி நிற்கிறாங்க. சூப்பராக காத்துல அந்த குழந்தை பாப்பா அங்கிட்ட ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ணுறான் பார்த்தீங்களா? அங்கங்கே எல்லா மக்களும் நின்றுட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. நியூ இயர் முடிஞ்சு வெற்றிகரமாக வரவேற்றாச்சு 2026. ஓகேவா? கடைசி வர அந்த குழந்தை இன்னும் ஊஞ்சல் அடிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த பில்டிங் எல்லாம் இங்கே இருக்க பெரிய பெரிய பேங்க்கோட பில்டிங்கு, மேரி பேங்க்குன்னு இருக்குது. சரி, மே பேங்க்கா? அப்புறம் என்னென்னமோ நிறையா பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த யூஓபி பேங்க்கு, யூஎஸ்பி பேங்க்கு, எல்லா பேங்க்கோட பில்டிங் இங்கே இருக்குது. டிபிஎஸ் பேங்க், ஹெச்டிஎஃபிசியா, இவ்வளோ பேங்க்ஸ் இருக்கா? ஓகே, எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஊட்டாண்ட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு சாப்பிட்டு நீங்கள் எப்படி தூங்கிடுவாங்க. வயசான கிளவிக்கு சின்ன குழந்தைங்க போடுற கிளிப்லாம் மாட்டிட்டு போகிறாங்க. வேறு என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான்டா, நியூ இயர் சூப்பராக முடிஞ்சுடா. வெல்கம் பண்ணியாச்சு 2026 நியூ இயர். 2026 நியூ இயர் சூப்பராக வெல்கம் பண்ணியாச்சு. முடிஞ்சுப்பா நம்மளோட வீடியோ முடிஞ்சு. வேறு எதுவும் கேட்குறீங்களா? இதாங்க இந்த மெரினா பேன்னு சொல்லுவாங்க. அந்த சிங்க தண்ணி வாயிலேருந்து தண்ணி வருமே, அந்த சிலை வந்து இங்கே தான் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு அந்த பக்கம் உள்ளே போக முடியாது. அந்த பக்கம் இன்னும் உள்ளே போகணும். கூட்டம் செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி முடியாது. நான் இன்னொரு நாள் வந்து காமிக்கிறேன்.
பின்னாடி கப்பல் பில்டிங் தெரியுது பாருங்க. கப்பல் பில்டிங் தெரியுதா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தெரியுது. எல்லாமே பில்டிங் தான், எல்லாமே பேங்க் தான். பேங்க்கோட நேம் தான் கொடுத்து, ஸோ பேங்க்கோட பில்டிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மெயின் சிட்டி தான் சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் மெயின் சிட்டி தான். அவ்வளோதான் வீடியோ எல்லாம் முடிஞ்சுட்டா. கிளம்பிட்டேன். ஏன் நம்மளும் கிளம்பிடுவோம். டைம் 12 மணி ஆகிடுச்சு. 12 ஆகிட்டு இருக்குப்பா. முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்ம பார்ப்போம். லைவ் போட்டுட்டு இருந்தேன். லைவ் அந்த பக்கம் ஹோல்டு பண்ணிட்டு வந்திருந்தேன். இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. மொபைலு லைவ் போட்டுருந்தேன். மாதிரி இருக்காங்க. என்னமா பண்ணுறது சொல்லுங்க. பாருங்க அவ்வளோதான் சரியாக இருக்கால முன்னாடி இருந்தவன். ஓகே என்ன பண்ணுறது, சைட் அடிக்க விதத்தில் சைட் அடிச்சுட்டு போகும்பியா? ஓகேவா? சரிப்பா, கிளம்பிட்டேன். வீடியோ முடிஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிங்கப்பூரில் தான் செலிப்ரேட் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. பார்ப்போமா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நல்ல ஒரு கண்டென்ட் வர பார்க்குறேன். பாய், லவ் யூ.